வணக்கம். ஸோ, இன்னைக்கு நெறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்க்கறதுக்கு காரணம் வந்து ஒண்ணு கோல்டு நெனச்சு உள்ள வந்திருக்கலாம். சில பேர் வந்து சில்வர் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, சரி கோல்டு பத்தி சொல்றாரு, சில்வர் பத்தி ஏதோ சொல்றாரு. சரி என்ன அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. ஸோ, ஏன் வந்து நான் சில்வர எடுத்து வச்சு உட்காந்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில்வர் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ங்க. செம அழகா ஒரு இடத்துல நிக்குது. ஸோ, இப்போ நம்ம வந்து கரெக்ட்டா ஒரு ரைட்டான ஒரு டிசிஷன் நல்ல ஒரு ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணியும் பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாமையும் பார்க்கலாம். பட் எண்ட் ஆஃப் தி டே என்னன்னா, நீங்க ப்ராஃபிட் பண்ணணும். அதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ ஓகே. நம்ம வந்து ஒரு டீப்பான ஒரு டிஸ்கஷன் வந்து இந்த சில்வர்ல வந்து பார்த்துருவோம். சரி எதனால வந்து இது பை ஆகுற சான்ஸ் இருக்கு? சரி எப்படி நடந்தா பை ஆகும்? இல்ல எப்படி நடந்தா செல் ஆகலாம்? ஸோ செல் எடுக்கணும்னா எங்கிருந்து நம்ம செல் எடுக்கணும்? அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலா இந்த வீடியோல வந்து பார்த்துரலாம். ஸோ ஓகே. நம்ம வந்து ஒரு மந்த்லி சார்ட்ல பார்த்துட்டு நம்ம அப்படியே ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம் வரைக்குமே பார்ப்போம். அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு டீப்பா வந்து இதில வந்து ஒரு லெசனும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2வது வந்து அனலைசிஸும் பார்த்துரலாம். ஓகேங்களா? நம்ம எப்பவுமே வந்து ஒரு அனலைசிஸ் கூட ஒரு லெசனோட தான் சொல்றோம். பட் அது எத்தன பேர் அது கரெக்ட்டா தெரிஞ்சுக்கிட்டு பண்றீங்கன்னு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அ ஓகே. நெறைய பேர் சொல்றேன். கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய அனலைசிஸ் வீடியோ வந்து ஒரு லெசன் மாரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றி. ஆ ஸோ அதே மாதிரி இந்த சில்வரையும் பார்த்துருவோம். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து இந்த மந்த்லில பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மந்த் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புயரிஷ் கேண்டில். செம்மையா அந்த பீரிஷா இருக்கு. பட் அ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு மார்ச் 20 இந்த 20த் இதில பார்த்தீங்கன்னா, 2020 இருந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ்ல குடுத்து, தென் அப்புறம் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஜோன்ல தான் இப்போ மார்க்கெட் வந்து இருக்கு. கன்சாலிடேஷன் ஜோன்ல ஒரு சப்போர்ட் ஜோன்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லைங்களா? ஆ ஸோ இப்போ இது வந்து வீக்லில நம்ம வந்து பார்க்கும்போது, மந்த்லில வந்து ஒரு பீரிஷ் கேண்டில் இருக்கு. பட் நம்ம அந்த வீக்லில பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நான் ஆக்சுவலா அனலைசிஸ்ல சொல்லியிருந்தேன். வீக்லி அனலைசிஸ்ல சில்வர்ல நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு ஃபிளாக் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த ஃபிளாக் பேட்டர்ன் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜோன்ல வந்து ஃபால் ஆகுது. தென் அகைன் அங்கிருந்து ஒரு பை ஆயிட்டு, தென் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் எகெயின் அதே லெவல்ல இருந்து தான் மார்க்கெட் வந்து எகெயின் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் குடுத்திருக்கு. ஓகே. இந்த ப்ரீவியஸா எங்க மார்க்கெட் ஃபால் ஆயி நின்னுச்சோ, அதே இடத்துல இருந்து தான் எகெயின் வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ராலி குடுத்திருக்குன்னு சொல்லி சொல்லலாம். இங்க பாருங்க. ஒரு டவுன் ஆயிட்டு, தென் எகெயின் ஒரு அப் ஆயிட்டு, தென் ஒரு டவுன், தென் ஒரு அப். அதாவது ஒரு டபுள் பாட்டம் செய்துட்டு தான் மார்க்கெட் வந்து மேல போயிருக்கு. சேம் தென் எகெயின் மார்க்கெட் வந்து ஃபால் ஆனது எங்கே அப்படின்னா, ப்ரீவியஸ் அதே லெவல்ல இருந்தா எகெயின் மார்க்கெட் வந்து அப் ஆயிருக்கு. ஃபால் ஆயிட்டு, எகெயின் ப்ரீவியஸ் அதே இடத்துல தான் ஒரு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஓகே. கிட்டத்தட்ட ஒரு ரீச் குடுத்துருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஆக்சுவலா இங்க ஒரு டபுள் பாட்டம் இங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இப்பதான் டிரா பண்ணேன். பட் எகெயின் இன்னொரு வாட்டி டிரா பண்றேன். இங்கிருந்து ஒரு டவுன், ஒரு டபுள் பாட்டம் பண்ணிட்டு கட் மேல போயிருக்கு இல்லையா? ஸோ எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி ஒரு டவுன், அதே மாதிரி டபுள் சாரி சாரி ஒரு டபுள் பாட்டம். ஓகே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 2 இடத்துலயுமே டபுள் பாட்டம் செய்துட்டு போயிருக்கு. இதில இன்னொரு இது வந்து ஒரு பேட்டர்ன் டைப். ஓகே. இப்போ இதில வந்து என்ன அப்டின்னா, ஒரு சேனலுக்குள்ள மார்க்கெட் வந்து ஃபாலோ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இப்போ இந்த இடத்துல கவனிச்சு பாருங்க. ஆக்சுவலா இதுதான் ஒரு ஸ்டாப் அப்படின்னு சொல்லி இங்க பிரேக் போட்டிருக்கு. பட் எகெயின் வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு பை கன்ஃபர்மேஷன் குடுத்தது என்னன்னா, ஒரு புல்லிஷ் என்கல்ஃப் கேண்டில். இது வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணுவோம். ஓகே. இது வந்து ஒரு புல்லிஷ் என்கல்ஃப் கேண்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பைக்கான செட்டப் வந்து இங்க குடுக்குது. ஸோ எகெயின் மார்க்கெட் மேல. ஓகே. இப்போ இந்த இடத்துல இந்த கேண்டில் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுது, ஒரு ஹேமர் கேண்டில் வந்து இந்த இடத்துல ஒரு ஃபார்ம் பண்ணி ஒரு புல்லிஷ் எண்ண குடுத்துருக்கு. தென் எகெயின் அதே இடத்துல ஒரு ப்ரீவியஸ் ஒரு ஹேமர் வந்திருக்கு. ஸோ இதுல என்ன என்ன அப்டின்னா, இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு பைக்கான ஒரு ஏரியா. இது பிரேக் அவுட் ஆகாத வரைக்குமே நம்மளுக்கு வந்து ஒரு பைக்கான ஏரியா. இது வந்து நம்ம ஒரு எப்படி சொல்லலாம்?
ஒரு ஜோனா வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பெரிய ஜோன் தான் வரும். பட் இந்த லெவல் ஓகே, இதை வந்து நீங்கள் ட்ரா பண்ணி கூட வச்சுக்கலாம் சில்வர் ட்ரேட் பண்ணுறவங்க. ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா எகெயின் வந்து ஒரு என்ன வரணும், ஒரு பைனா ஒரு இந்த இடத்துல ஒரு ஹேமர் வந்திருக்கிறதுனால பை ஆயிருக்கு, இந்த இடத்துல புல்லிஷ் என்கல்ஃப் ஆனதுனால பை ஆயிருக்கு. ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா இது வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் ஒரு சிங்கிள் கேண்டில் வச்சு ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று ஹேமர் வரணும், இல்லாட்டா புல்லிஷ் என்கல்ஃப் கேண்டில் வரணும். அதாவது இப்போ நடந்துட்டு இருக்கிறது வந்து இது வந்து வீக்லி சார்ட்டு. வீக்லியில் வந்து இந்த வீக் முடிஞ்சு அடுத்த வீக் கூட இந்த கேண்டிலுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம ஒரு பை எடுக்கலாம். ஓகே, ஒன்று. இல்லை அப்படி அதாவது புல்லிஷ் என்கல்ஃப் இல்லை அப்படின்னா ஒரு ஹேமர் பேட்டர்னில் இந்த கேண்டில் வந்துச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து ஒரு எடுக்கலாம், சின்ன ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த லெவல் வரைக்குமே மார்க்கெட் வந்து இன்னும் வந்து வரல. ஓகே, இந்த லெவல் வந்து ஜெயிட்டு டச் ஆகிட்டு இருக்கு. பட் என்ன அப்படின்னா இதை ரிஜெக்ட் பண்ணிச்சுன்னா இன்னும் வந்து நல்லா இருக்கும். இந்த லெவலுக்கு கீழே இன்னும் மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ அது ஒன்று. இல்லை அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம் எப்படி இந்த இடத்துல ரெண்டு பாட்டம் ஃபார்ம் பண்ணிச்சோ அதே மாதிரி இந்த இடத்துல ரெண்டாவது பாட்டம்ல இருக்கும்போதும் நல்ல ஒரு அதாவது ரீச் ஆகிறதுக்கு நான் சொல்கிறேன், ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அதாவது இந்த டார்கெட்ஸ் வரைக்குமே நம்ம ரீச் ஆகும்னு சொல்கிறேன். ஸோ ஓகே, நம்ம வந்து ஒரு வீக் வரைக்குமே நம்ம காத்துட்டு இருக்கணுமா அப்படிங்கிறது இல்லை. நம்ம வந்து அதை வந்து ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஈஸியாக வந்து அனலைசிஸ் பண்ணக்கூடியான ஒரு செட்டப்பும் கிடைக்கும். ஸோ வீக்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லாவே செல் நல்லா ஃபாலோ ஆகிருக்கு. இந்த லெவலில் எகெயின் வந்து ஒரு டபுள் டெய்லி டைம் ஃப்ரேமில் டபுள் பாட்டமோ ஒரு ஹேமரோ ஒரு புல்லிஷ் என்கல்ஃபோ கேண்டில் வரும்போது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பை எடுக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு பை செட்டப்புக்கு சொல்லிட்டீங்க. பட் செல்லுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்லு வந்து அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. பட் இன்கேஸ் செல் ஆச்சு அப்படிங்கும் பட்சத்தில் நமக்கு வந்து பிரேக் அவுட்டும் நடக்கணும். ரீடெஸ்ட்டில் தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். எப்போவுமே வந்து ஒரு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னா உடனே வந்து ட்ரேட் எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ரிஸ்க்கை வந்து நம்ம எடுக்கக்கூடாது, எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு பிகினர் ட்ரேடராக இருக்கும்போது எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இது வந்து பிரேக் அவுட் நடக்கணும். பிரேக் அவுட் நடந்து ரீடெஸ்ட்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைக்கும் போது மட்டும்தான் நம்ம வந்து அதை ட்ரேட் எடுக்கணும். ஸோ அது வரைக்கும் வந்து செல்லுக்கான செட்டப்புக்கு ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா பாட்டமில் இருக்குது, சப்போர்ட் ஜோனில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல செல்லு போகிறதுங்கிறது ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஏன்னா ஃபேக் பிரேக் அவுட் கூட கொடுத்துட்டு பை ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே, பை ஆச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து டார்கெட்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த பிளாக் லைன்ஸ் தான் வந்து நம்மளுடைய டார்கெட்ஸ். அதை நோட் பண்ணிக்கங்க. ஸ்டாப் லாஸ்ங்கிறது வந்து அது வரும்போது தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா கேண்டில் வந்து டபுள் பாட்டம் பண்ணுதா இல்லை ஹேமர் வருதா புல்லிஷ் என்கல்ஃப் வருதான்னு பார்க்கணும். அதை பார்த்துட்டு அப்புறம் தான் நம்ம அதுக்கேற்ற அதோட லோட வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருந்ததுனால தான் நான் வந்து இந்த சில்வர் வந்து உங்களுக்கு சொன்னேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ அது கமெண்ட் பண்ணுங்கள். அப்போதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது பேர்ஸ் வந்து எனக்கு கண்ணுக்கு தென்பட்டுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதனால் ஏன்னா நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பரவாயில்லையே ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க, ஸோ மறுபடியும் இதையும் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதனால் ப்ராஃபிட் பண்ணீங்க அப்படின்னா சொல்லுங்கள், லாஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் ஏன் லாஸ் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஒன்று வந்து என்னுடைய பிளான்லேருந்து நீங்கள் டிஸ்ட்ராக்டே பண்ணியிருக்கலாம். ஸோ அதுவும் சொல்லுங்கள். அப்போ அதுவும் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஒரு மற்றவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நம்ம வந்து ஓகே இது வந்து தெரிஞ்சே நம்ம வந்து தப்பு பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சில்வர் வந்து நோட் பண்ணுங்கள், வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கு ட்ரேட் பண்ணுறது ஒரு லாங் டேர்ம் ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பேர் இது. பட் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி இதில். ஸோ கம்மியான லாட் போட்டு பண்ணுங்கள் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட லிங்க் இருக்குது. ஸோ டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் ஹோம் பேஜ்லேயே டெலிகிராம் லிங்க் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்டேட்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே ப்ரோ, நன்றிகள்.